பிரைஸ் ஜீசஸ். இன்றைக்கி வந்து ஏசப்பாவோட அற்புத அதிசயங்களை பற்றி பார்ப்போம். இயேசுவின் அற்புதம். ஆமாம், ஓகே. ஏசப்பா வந்து இந்த 4 நற்செய்தியில் பார்த்தோம்னா மொத்தம் 37 அற்புதங்களை பண்ணியிருக்காரு. அதில் அது 4 கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு குணமாக்குதல், ஹீலிங். ரெண்டாவது அற்புதம் வந்து கண்ட்ரோலிங் நேச்சர், அதாவது இயற்கையை கட்டுப்படுத்துறது. மூணாவது வந்து பிசாசுக்களை துரத்துறது. நாலாவது வந்து மரித்தோரை எழுப்புவது. அவர் செஞ்ச 37 அற்புதமும் இந்த நாளில் தான் இருக்கும். ஓகே. அது போக மீன் வயிற்றில் எடுத்தது அதெல்லாம் இருக்குது. பட் மெயினாக இருக்கிறது இந்த நாள் தான். ஏன்னா அதனால தான் ஏசப்பா நம்மகிட்டே சொல்கிறார், புறப்பட்டு போய் வியாதியஸ்தரை சொஸ்தப்படுத்துங்க, மரித்தோரை எழுப்புங்க, பிசாசை துரத்துங்க. இந்த மெயின் 3 வேலையை ஒரு சீசன் செய்யணும். அதுதான் அற்புதம். அப்போ பார்க்குறப்ப தான் விசுவாசிப்பாங்க. ஆமாம், வருவாங்க. கண்ட்ரோலிங் நேச்சர் அது நம்ம கையில் இல்லை. அது ராஜாதி ராஜா, அது அவர். அது பண்ணி நமக்கு பிரயோஜனம் இல்லை. மழை நிற்கணும், அதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வருது. ஆமாம். ஆத்மாவை பிடிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்? ஆமாம், அது நம்ம ஒரு இதுக்காக இருக்கிறோம். பட் மெயினாக என்னது, குணமாக்குறது, பிசாசை துரத்துறது, மரித்தோரை எழுப்புறது. ஃபிசிக்கலாக மரித்தவங்க எழுப்புறதும் இருக்குது. ஏசப்பா இல்லாமல் இருக்கவங்களும் மரித்தவங்க தான். அவங்கள ஏசப்பாக்குள்ளே கொண்டு வர்றது தான் இல்லாதவங்க மரித்தவங்க. அதுதான் உண்மையான இருப்பு. ஆல்ரெடி ஒருத்தன் இது இருக்கான், பிசாசோட கட்டில் இருக்கான், அவன் மரிச்சிருக்கான். அவனை எழுப்பி என்ன பண்ணுறது? கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும்னு ஒன்று. ஆமாம், ஏசப்பா இல்லாமல் இருக்கவங்க தான். அதாவது கொரிந்தியரில் கூட ஒரு இது வரும், சிற்றன்பங்கள் உணர்பவர்கள் நடைப்பிணங்கள். இது அப்படியே உலகம் போன போக்கில் போகிறவங்க யார்? நடைப்பிணங்கள். ஆமாம், மரித்தோர் தங்கள் மரித்தோரை பின்பற்றும். விசுவாசிக்காதவங்க எழுப்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமாம், மரித்தோர். பிரேசப்ப இது இல்லாமல் நிறைய அற்புதங்கள் அடையாளம் பண்ணியிருக்காரு. அது யோவான்லேயே வரும். அவர் செஞ்ச அற்புதம்லாம் எழுதுனா உலகத்தில் இருக்க புக்கே கொள்ளாது. ஏகப்பட்டது பண்ணியிருக்காரு. அதில் சிலது தான் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், ஓகே. இப்போ மார்க்கு 1:15. மார்க்கு 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆமாம். அப்போது நம்ம விசுவாசிக்க வேண்டியது என்னது? சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறப்ப தான் கிரியை நடக்கும். மனம் திரும்பி எதை விசுவாசிக்கணும்? சுவிசேஷத்தை. பழைய ஏற்பாட்டு சரித்திரங்களையோ இதுவோ விசுவாசித்து பண்ணால் அங்கே கிரியை இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாடு மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அந்த ஆவியும் ஜீவனும் சத்தியம் எதில் இருக்குது? இயேசுவின் வாய் திறந்து சொன்ன சத்தியமாகிய சுவிசேஷத்தில் தான் இருக்குது. ஆமாம், அதை விசுவாசிக்கிறப்ப தான் அங்கே கிரியை நடக்கும். ஆமாம். அடுத்தது யோவான் 8:37. யோவான் 8:37. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா இல்லைன்னா ஏசப்பாவை கொலை செய்கிறதுக்கு தான் சமம். அது ஏன் அப்படின்னா அவரோட உபதேசம் அங்கே இடம் பெறல. பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்களும் சரித்திரமும் உள்ளே இருக்கிறப்ப அங்கே இயேசுக்கு அங்கே இடம் இல்லை. அதனால் அவரை கொலை செஞ்ச மாதிரி தான் அது. மத்தேயு 5:21. ஆமாம். அப்போது ஏசப்பாவோட உபதேசம் இடம் பெற இடத்துல தான் கிரியை நடக்கும். இந்த கிரியை தான் இப்போ நம்ம ஏசப்பா காட்டினார். நான் செய்த கிரியைகளை என்னை விசுவாசிக்கிறவன் செய்வான், இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இப்படி செய்யணுன்னா அவரோட சத்தியமாகிய வாய் திறந்து சொன்ன வசனங்கள் உள்ளே இருக்கணும். அது இருக்கிறப்ப தான் அவரோட உபதேசம் இடம்பெற இடத்துல தான் கிரியை நடக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் அவரே சொல்லியிருக்காரு. அடுத்தது 39. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. யார் உள்ளே இருக்கோ அதோட கிரியை தான் வெளியே வரும். பிசாசு உள்ளே இருக்குன்னா பிசாசோட கிரியைகள் தான் வரும். ஏசப்பா அந்த உள்ளத்திலிருந்து புறப்படுகிற ஒரு 17 இது இருக்குது, கபடு அது இதுன்ட்டு, அதுதான் வரும். அப்போது ஏசப்பாவோட பிள்ளைகளாக இருந்தால் ஏசப்பாவோட கிரியைகள் வரும். ஆபிரகாமினோட இதுனா அவரோட விசுவாசம் வரும்.
அவங்களுக்கு அதுவும் இல்லை இதுவும் இல்லை. எசப்பா சொல்லுவார், நீங்கள் நியாயப்பிரமாணன்றீங்க, அதுவும் நீங்கள் ஒன்று கூட கைப்படலன்றார். ஆமாம். லாஸ்ட் டைம் சொன்ன அந்த நியாயப்பிரமாணத்தின் முத்தாக்கிய அன்பு, இரக்கம், கிருபை விசுவாசம். அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பண்ணிட்டு இருக்கீங்க. மனுஷனுடைய அதே தான் கற்பனை, இப்போ சர்ச்சு இதில் நடக்குது. மனுஷனுடைய கற்பனையின் ஆமாம். ஓகே. அப்ப சர்ச்சில் விடுதலை பண்ணணும்னா 36வது வசனம். 36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அவர் விடுதலை பண்ண ரெடி தான், விட்டு கொடுக்காதது தான் பிரச்சனை. வசனத்துக்குள்ள வரணும். ஆமாம். அவர் ரெடி பண்ண ரெடி தான். ஆமாம். குமாரன் விடுதலை ஆக்கினா ஏற்றுக்கொண்டவர்கள் வசனத்துக்குள்ள வந்துட்டா எத்தனை அவர் பேரோ, விடுதலை ஆக்கிடும். குமாரன் தான் வசனம். ஆமாம், அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் அவர் புத்திர சுகாராவை எல்லாமே ரெடி தான், ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு பழைய ரசம் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம் ஆமாம், பழைய ரசம் கெட்டு போகும். அப்புறம் அதே இதில் 8:43 என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க இருக்கிறதுனால் அல்லவா? புரியுதுங்களா சிஸ்டர்? அதாவது என் வசனம், இயேசுவோட வசனம் நம்ம ஏன் அறியாமல் இருக்கோம்னா, அவரோட உபதேசத்தை கேட்க மனதில்லை. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னால் நமக்கு பிடிக்கல. வாக்குத்தத்தம் இதெல்லாம் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், அப்படி இப்படின்றது நமக்கு ரொம்ப ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருக்குது, அதுக்கு பின்னாடி போயிடும். ஆனால் இங்கே என்ன, நம்ம விஷயம் செய்யணும், கிரியை நடப்பிக்கணும், விசுவசிக்கணும், புறப்பட்டு போகணும், எதிரியை மன்னிக்கணும். சத்துருக்களை மன்னிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. நான் எதுக்கு மன்னிக்கணும்னு தான் முதல் கேள்வி நிற்கும். ஆமாம், அவர் சொன்னதை செய்கிறப்ப தான் அங்கே விடுதலை. அதுதான் இது ஏன் மனதில்லை, ஏன் அதாவது ஏன் அவர் அறியாமல் இருக்கோன்னா, உபதேசத்தை கேட்க மனதில்லை. உபதேசம் கேட்க மனதில்லை. எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க வசனம் மட்டும் போதும், கீழ்ப்படிய வேண்டிய வசனங்கள்லாம் எங்களால் கீழ்ப்படிய முடியாது. சத்துருக்கள் செய்கின்னா அது சாதாரண காரியமா? ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டு. ஒருத்தன் 1 கிலோமீட்டர் வர சொன்னால் 2 கிலோமீட்டர் போ, கேட்கிற எவனுக்கும் கொடு. இதெல்லாம் நமக்கு ஆமாம், 2 உடை இருக்குன்னா 1 உடை கொடு. நான் பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், பசியாக இருக்கவனுக்கு சாப்பாடு கொடு. எல்லாம் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு நஷ்டப்படுற மாதிரியே இருக்குது. அதை பிடிக்கல. சுயம் உள்ளே இருக்கப்ப கொடுக்க முடியாது. ஏசப்பா சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய அந்த யார் ஒரு செல்வந்தன் இளைஞன் எல்லாமே நியாயப்பிரமாணப்படி பக்காவாக பண்ணிட்டுருக்காப்புல. ஒரே விஷயம் கொடுன்னொன்னே மொத்தம் இது மூஞ்சி மாறி போச்சு. பிச்சை கொடு, பிரச்சனை தான். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு, பிச்சை கொடுங்கள் உங்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். வேணும் வேணும்னு வச்சோம்னா அங்கே தான் பிசாசு வருது. இது ஒரு பெரிய ரகசியம். அதை ஏசப்பா 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஏன்னா உலக பணத்தாசை பொருளாசைன்றது பெரிய விஷயம். மொத்த உலகமும் அதில் தான் கட்டி கிடக்கு. அதை மேற்கொண்டுட்டோம்னா ஏசப்பா பிடிச்சிடும். ஓகே. யோவான் 15:17. யோவான் 15:17. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஆமென். ஏசப்பா எல்லாமே நமக்கு கற்பிச்சது எதுக்கு? ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும், பிறர் அன்பு செய்ய தான் எல்லாமே. இன்னொரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என் கற்பனை இருக்கிறது. ஆமாம், மொத்த கற்பனையும் முடிஞ்சு போச்சு. என்னது? லவ் அதர்ஸ். 15:12. ஆமாம், அதிலே 12. நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே ஆமென் என் கற்பனையாக இருக்கிறது. அவருடைய மொத்த கற்பனையோட சாராம்சம் என்ன? அன்பு. ஃபஸ்ட்டு இயேசுவை நேசிக்கணும், 2வது அடுத்த இருக்கணும் பிறரை நேசிக்கணும். இது 2ம் பண்ணிட்டா 100% பர்ஃபெக்ட், பூரண சர்க்குணர் ஆயிடலாம். ஆமாம். ஸோ இதுதான் ஏசப்பா சொல்ல வர்றாரு. இந்த கிரியை நம்ம நடப்பிக்கணும். அவர் அற்புதம் எல்லாம் அடையாளம் பண்ணது எதுக்கு? நமக்கு எப்படின்னு செஞ்சு காட்டுறதுக்கு. அதை நம்மளும் செய்யணும். எதுக்கு செய்யணும்? எதுக்கு பிசாசை துரத்துறோம்? பிசாசு ஒருத்தனை கட்டி வச்சிருக்கான், அவனை விடுதலை பண்ணுறது
எடுத்துக்கிறதுக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு அவனை கொண்டு போகிற பொக்கிஷமாக கொடுக்கறதுக்கு. சாத்தான் வந்து அவனை அடித்து போட்டு நோயை கொடுத்து பிரச்சனை கொடுத்து முடிச்சு விடலான்னு வச்சுருப்பான். போய் விடுதலை பண்ணணும், பிசாசை துரத்தணும், வியாதியஸ்தரை சுஸ்தப்படுத்தணும். ஆமாம், ஏசப்பாக்குள்ளே மரிச்சு இருக்கவங்கள உயிரோடு எழுப்பணும், ஆமென். சத்தியத்துக்கு எழுப்பணும், எஸ், அறியாமையிலேருந்து எழுப்பணும், இருளிலேருந்து எழுப்பணும். ஆமென். அதான் ஒரு சீஷனோட வேலை. எஸ், இந்த கிரியையை நம்ம நடப்பிக்கணும். அதான் ஏசப்பா செஞ்ச அற்புதங்கள். தேங்க்யூ. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி. ஆமென்.